ஹாய், வெல்கம் டு தி அரோமா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது என்ன ரெசிபி? அன்னாசி ரவா கேசரி. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. தேவையான பொருள் ரவை, சர்க்கரை, முந்திரி, தண்ணி, நெய், பால், பைனாப்பிள் எசன்ஸ். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா காயட்டோன்னு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கோல்டன் ஃப்ரை ஆகணும். இப்போது கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இதே நெய்யில் நம்ம 1/2 கப் நான் ரவை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுக்கும் போது டேஸ்ட் கிடைக்கும், அந்த பச்சை வாசனையும் போகும். ரவையை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போது நல்லா நான் ரவை வறுபட்டுருச்சு. இப்போது நான் ரவை அளந்த கப்புலே 1 கப் காய்ச்சின பாலை நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போது 1 கப் பால் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பால் ஊற்றி பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் ஊற்றி கலர்ந்தாச்சு. நான் சுடு தண்ணியை 1/2 கப், நான் ரவை அளந்த அதே கப்பில் 2 கப் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரவை சட்டுன்னு கட்டி பிடிச்சிரும், அதனால கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கொதித்த தண்ணி தான் நம்ம அதில் ஊற்றணும். இப்போது அதில் 2 கப் சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா 1/2 கப் போதும். சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போது கலந்து விட்டாச்சு. இப்போது பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஊற்ற போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணி கலந்து எடுத்தால் டேஸ்டியான சுவையான ரவா பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.